ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 1/4 கிலோ சிக்கன், 65 தூள், ரைஸ் ஃப்ளவர், சில்லி பவுட்ரு, சால்ட்டு அதை தனியாக கலக்கி வச்சுருங்க. இப்போ பாஸ்தா தனியாக வேக வச்சு அதில் தேவையான அளவு உப்பு, ஆயில் ஊற்றி அது தனியாக வேக வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச சிக்கனை அதை 65 போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. காய்கறிகளை அது தனியாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பானலில் நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு அதுக்கப்புறம் ரெட் சில்லி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றி இதையும் கலக்கிடுங்க. முட்டை வெந்த பிறகு காய்கறிகள் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் பெப்பரும் போட்டு வதக்கிடுங்க. காயெலாம் நல்லா வெந்த பிறகு நம்ம 65 போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்னதாக, அந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்தா நம்ம வேக வச்ச பாஸ்தா இருக்குது, அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் கொஞ்சமாக சோயா சாஸும் பெப்பரும் போட்டு நல்லா கலக்குங்க. போட்டு நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி தான் செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.